Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. உனக்கென்று ஒரு ஆலயத்தை கொடுத்திருந்தால், உனக்கென்று ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால், உனக்கென்று ஒரு ஊழியனை கொடுத்திருந்தால், சபை கொடுத்திருந்தால், continue with that ministry. Don't throw it away. தேவனை ஸ்தோத்திரிக்கிறவனுக்கு ஆர்டினரியிலிருந்து எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங்கை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். வாழ்க்கையில நீ எக்ஸலண்ட் ஆகணும்னா let your praises be excellent. உன்னுடைய துதி வல்லமையாக இருந்தால் உன் வாழ்க்கையும் வல்லமையாகவே அமையும். லூக்கா 1:23 அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். உடனே நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஹல்லேலூயா, 5ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் பெற்றவள், 21ஆம் வசனம் 20ஆம் வசனம் வரைக்கும் அவள் மிகவும் வயதானவள், பிள்ளை பெற முடியாதவள். There is a period of time in your life and pregnancy or barrenness. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் மலடு, ஆனா மலடுங்கிற நேரம் வருது. ஹல்லேலூயா. I like that word. சகரியா வீட்டுக்கு வந்தான். அந்த வீட்டுக்கு வந்த சகரியா யார் தெரியுமா? தூதனை கண்டவன். வெறும் புருஷன் கிடையாது. அவன் யாரு? இதுவரைக்கும் வெறும் புருஷனா இருந்து குழந்தை இல்லை, ஆனா இப்பொழுது அவன் வீட்டுக்கு வருகிறான். யாராக வருகிறான்? தூதனை கண்டவனாக. வாயை திறந்து சொல்லுங்க, சகரியா இப்ப யாரு? தூதனை கண்டவன். 2வது வாக்கு தத்தத்தை பெற்றவன். வந்து வீட்டில் வந்து எலிசபெத்திட்ட சொல்லியிருப்பான், வந்து தூதனை பார்த்து 400 வருடம் 2 காலம் தூதன் வந்தான், என்னோடு பேசினான் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை அவளிடத்தில் பேசின உடனே அடுத்த வினாடி எலிசபெத் ஆவியில நிறைஞ்சிருப்பான். அப்பவே வல்லமை அவளுக்குள்ள வந்திருக்கோம். அவளும் தன் கணவனால் கர்ப்பவதி ஆனாள். ஏன் அப்படி சொல்றேன்னா, விர்ஜின் மேரி மனுஷனால் அவள் கர்ப்பவதியாகவில்லை, பரிசுத்த ஆவியினால். இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மலடி எனப்பட்ட எலிசபெத் பாருங்க, அந்த ஹஸ்பண்டே ஒய்ஃபாவா மலடியாக தான் இருக்கா, என் மனைவி வந்து ரொம்ப வயது சென்றவா அப்படின்னு சொல்கிறார். சிலர்லாம் வெளியே ரொம்ப சொல்ல மாட்டாங்கல்ல. 18ஆம் வசனம் பாருங்களேன். சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நானே என்னவா இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளாம் யாருமே கிழவன் கிழவியாவே ஆகிறது இல்லைல்ல. சரி, ஆனால் அவன் சொல்லிட்டான், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். இருக்கிறாளே என்றான். அப்படி சொன்னவுடன் தூதன் சொல்லுகிறான், நான் யார் தெரியுமா? தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கழட்டுத்தனத்தையும் அவ கிழவித்தனத்தையும் மாற்றுகிற வல்லமையோடு அங்கிருந்து வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு உன்னதத்தின் பலன் வேணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை அசைங்க. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்ன அடைவீர்கள்? ஹல்லேலூயா. செய்ய முடியாத எந்த காரியத்தையும் குடும்பத்திலும் வேலையிலும் தொழிலும் செய்து முடிக்க தேவன் பலனை கொடுப்பார். கரங்களை தட்டி ஆரம்பித்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஆவியில் நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவி பெற்று அந்நிய பாஷைகளை பேசி let me tell you like this, he was empowered from on high. அந்த வசனம் பாருங்க, ரொம்ப ட்ரெமெண்டஸா இருக்கும். அந்த 19வது வசனம், நான் தூதன் சொல்றார், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? தேவ சன்னிதானத்தில். ஆமா, இன்னும் don't say that you are a கிழவன், don't say that you are a கிழவி. I have come from heaven to give you strength. பரலோகத்திலிருந்து பலனை கொடுக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் ஆராதிக்கிறதுன்னு உங்களை விடுவிப்பாரா? ஆமென் சொல்ல முடிஞ்ச ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை ஆசீர்வதிப்பாரா? உன் கடனிலிருந்து உன்னை தூக்குவாரா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த முடியுமா? செய்ய முடியாததெல்லாம் முடிய வைப்பாரா? 1000 பேர் உன் குடும்பத்தை பார்த்து சொல்லியிருப்பான், உன் பிள்ளைக்கு அது நடக்காது, உன் பொண்ணுக்கு இது வராது, உன் பையனுக்கு அது நடக்காது. ஆனால் தேவன் சொன்னா எல்லாம் நடந்துடும். அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ எலிசபெத்தனை என்ன அர்த்தம்னு சொன்னேன்? ப்ராமிசஸ் ஆஃப் காட், வாக்குத்தத்தம் உடையவள். அவள் ஆரோனுடைய குமாரத்தி. அவள் யாரை துதிக்க ஆரம்பித்தாள்?
யாருடைய பலத்தில் துதித்தாள்? பரிசுத்த ஆவியினால் துதித்தாள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற வீக்னஸை நினச்சிட்டு நீங்கள் துதிக்காதீங்க. யாருடைய பலத்தை நினச்சி துதிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கும்போது இந்த ப்ரீச்சிங் டைமில் நான் இருக்கிற மாதிரி சிங்கம் மாதிரி இருப்பேன். முடித்து வீட்டில் போனால் அப்படியே உட்காந்துருந்தேன் சோர்ந்து போய். அப்படின்னா தேவ பலனுக்கும் மனுஷ பலனுக்கும் என்ன இருக்குது? எல்லாத்தையும் நம்ம பலனில் செய்ய முடியாது. யாருடைய பலனில் செஞ்சு பழகணும். இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது இது என்னுடைய பலன் அல்ல, இது என்னுடைய பலன் அல்ல. யாருடைய பலன்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறது என்னுடைய பலன் அல்ல. யாருடைய பலத்தில்? எடுங்க பாப்பா அந்த பலனை, கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி எடுங்க அந்த பலனை. அவன் ஆராதிக்க உம்முடைய பலத்தில் ஓடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் உம்முடைய பலத்தில் வந்திருக்கிறேன். இப்போ நான் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறேன். இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஓ ரபா கரபஹலா ஷண்டரபஹரபலபகபரபா, தேவனுடைய வல்லமையாக இங்கிருந்து அனுப்புவார். ஆமென். யாருடைய பலத்தை சார்ந்து வாழணும்? ஆமாம், எப்போ பார்த்தாலும் முடியலன்னு சொல்லிட்டு கிடக்கூடாது. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லு, யார் பலப்படுத்துகிறா? முடியலன்றது சொல்லிடு. தட் இஸ் யுவர் கிரைட்டீரியா. ஆனால் முடிகிறது யார்? கர்த்தர். எத்தனை பேர் இப்படி பேச போகிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். Zechariah was right. He told that we were elders, we were aged. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் வந்தால் வயசு, வரம்பு, பலன் எல்லாத்தையும் சூப்பர் சீட் பண்ணிவிடும் பரிசுத்த ஆவியின் வல்லமை. எத்தனை பேருக்கு இந்த மாதம் தேவ வல்லமை வேண்டும்? எத்தனை பேர் இந்த ஆவியினாலே நிறைந்த காரியங்களை செய்ய போறீங்க? சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, சத்தமா சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த லூக்கா சுவிசேஷத்தில் 3 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தான். பிறந்த குழந்தையின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் மேல ஆவியானவர் அசைவாடணும், உன் தொழில் மேல தேவனுடைய ஆவியானவர் அசைவாடணும், நம்முடைய வேலை மேல அவர் அசைவாடணும், நம்முடைய பிள்ளைகள் மேல அவர் அசைவாடணும். எல்லாம் கை வைத்து அசைவாடும் ஆண்டவர் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. எலிசபெத் தேவனை துதித்தாள். சகரியா தேவனை துதித்தான். I was very much impressed about this couple. துதிக்கிற கணவன், துதிக்கிற மனைவி. ஆவியினால் நிரப்பப்பட்ட கணவன், ஆவியினால் நிரப்பப்பட்ட மனைவி. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ப்ளசன்ட் குடும்பம் வேணும்? வயிறு எரியுது, கை தூக்க மாட்டேங்கிறீங்களே. இப்படிப்பட்ட குடும்பமாக எங்களை மாற்றும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவர்களை தேவன் அப்படி மாற்றினாரா, அவர்களாக மாறினார்களா? உங்களையும் அப்படி தான் செய்ய போறார். கைதட்டி யார் பெரிய உன்னை தேவன் மாற்ற போறார். சபையே, தேவனுடைய பிள்ளையே, டோன்ட் வரி. யோசித்துட்டே இருக்காத. ரொம்ப யோசிச்சுனா பிரச்சனை வந்துடும். தேவன் சொல்றது அப்படியே நம்பி போய் காரியங்களை செய். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். மரியாள்கிட்ட வந்து உங்ககிட்ட இயேசு பிறக்கட்டுமா வரட்டுமான்லாம் கேட்கல. தூதன் வந்து நின்னா அவனிடத்தில் பிறக்க போறாரு. கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு உள்ளே வந்துட்டாரு, காரியம் முடிச்சிச்சு. அந்த மாதிரி அற்புதம் உனக்கு நடக்க போகுது. கைதட்டி யார் பாரு. இனி உங்ககிட்ட வந்து உனக்கு வேணுமா, வீடு வேணுமா, கார் வேணுமா, பிள்ளைகள் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, வரங்கள் வேணுமா? இல்லை, வருவார். கைதட்டி யார் பறித்து கொண்டே இருங்க. இறங்குவார், அற்புதம் செய்து விடுவார். ஹல்லேலூயா. We serve such a sovereign God. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு மிகவும் வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த எலிசபெத்தை பற்றி பார்த்தால், she had a good friend Mary. இவளுக்கு நல்ல நட்பு, நல்ல ஒரு பெண்ணுக்கு நல்ல பெண் நட்பு இருந்தால் அதை போல் ஆசீர்வாதம் இல்லை. சரியான நட்பு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். a good friendship. இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயம் நமக்கு அவசியம். ஆனால் சரியான நட்பு இருந்தால் அது நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே பாஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஆட்களோட தான் பழகுவேன். என் வயசுக்கும் அவங்களுக்கும் எட்டவே எட்டாது. எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் சொன்னராஜ் பாஸ்டர், அப்ரஹாம் தாமஸ், பாஸ்டர் மோகன், அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்க தான் எதுனாலும் அவங்ககிட்ட தான் கேட்பேன். அவங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய ஆளையும் அன்பினால் வின் பண்ணலாம். எத்தனை பேர் விளங்கினா கை வைத்திய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நட்பு, நட்பு மிக முக்கியம். ஆவிக்குரிய நண்பர்கள் மிக முக்கியம்.
ஆமேன்னு சொல்லுங்க. அங்கிள்ஸ் நிறையா இருக்காங்க, ஆன்டிஸ் நிறையா இருக்காங்க. ஆனால் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் குறைவு. உங்களுக்கு எத்தனை பேர் புரியுதா? யாரை பார்த்தாலும் அங்கிள்ன்றாங்க. மியூசியம் முடிச்சிருக்காது அவனுக்கு, ஆனால் அங்கிள்ன்றாங்க. அவனை பார்த்து ஆன்டின்றவாங்க கிளவியை பார்த்து. ஆனால் அந்த உலகத்தில் யார் கிடையாதுங்க, தகப்பன்மார் தாய்மார் மிக குறைவு. ஆனால் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் மகிமையாக இருக்கும். உங்களை பெற்ற தகப்பன் தாய்மார்கள் இல்லை என்றாலும் ஆவிக்குரிய தகப்பன்மார் உண்டு, ஆவிக்குரிய தாய்மார்கள் உண்டு. அவர்களை உனக்கு தாயாக தகப்பனாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வை மகிமையாக மாறும். ஹல்லேலூயா. கடந்த வியாழக்கிழமை சிறுபெரும்புதூர் போயிருக்கும் போது அந்த வகுப்பு நடக்கும்போது எல்லா பாஸ்டர்ஸ் இருந்தார்கள். அங்கே உள்ள போதகர் பாஸ்டர் ஜான்சன், அவர் வாலிபமாக இருக்கும் போதே நான் அவருக்கு டீச்சராக இருந்தேன் பைபிள் ஸ்கூலில். அவர் என்னை பார்த்துட்டே இருக்கார். இப்போ அவருடைய மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோ பெரிய ஆள் இன்னைக்கு அவர். ஆனால் அவர் என்னை பார்த்தோன்னே சொல்லுவார், ஹீ இஸ் மை ஸ்பிரிச்சுவல் டேட். சின்ன வயசுலேருந்து இவரை பார்த்துட்டே இருக்கேன், இவர் கூட இருக்கிறேன் அப்படின்னா நீ அநேகருக்கு தகப்பன் தாயாக மாறணும், உனக்கும் தகப்பன் தாய் வேணும். இது வரைக்கும் புரிஞ்சால் மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கை வைத்து ஹல்லேலூயா, எல்லாம் கை வைத்து சொல்லுங்க. 3 வித துதி லூக்காவின் சுவிசேஷத்திலே 3 வித துதி. சகரியாவின் துதி. ஹல்லேலூயா. Even though he was important, but he became an important person to God. He started praising God. He was not able to have a child. He was not able to do anything. But when the Spirit of God came upon him, ஆவியானவர் மேல் வந்தார், வல்லமையாக அவன் மாறினார். அப்போ எலிசபெத்தும் தேவனை துதித்தாள். இப்போ எலிசபெத்து தேவனை துதித்தாள். அதை பற்றி ஒரு 3 காரியம் சொல்லுங்க. 1 ஆரோனுடைய குமாரத்தி. 2வது எலிசபெத் என்றால் தேவனுடைய வாக்கு தத்தம் என்ற அர்த்தம். 3வது அவளுக்கு இருந்த நட்பு, தேவனை துதிக்கிற நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவள் வாழ்க்கையில் அவள் வளமாக இருந்தாள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வயசான ஆட்களுக்கு நல்ல நல்ல துதிக்கிற ஜெபம்ன்ற ஆள் கிடைச்சா வயசான ஆள் நீங்கள் எங்க ஆயிடுவீங்க. எங்கான ஆளுக்கு வயசான ஒரு பிரில்லியன் ஒரு தாய் கிடைச்சா நீ பிரில்லியன்ட் ஆயிடுவே. இது வரைக்கும் விளங்கலையா? இதான் ரகசியம். தேவன் நம்மை உயர்த்துவதற்கு இந்த பூமியில் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே எலிசபெத் என்ற தேவனுடைய வாக்கு தத்தம், அவள் ஆரோனின் குமாரத்தி. அவளுடைய நெகட்டிவ் சைடை பார்த்தீங்கன்னா மலடி, வயதானவள், ஒன்றுமே இல்லாதவள். அவளை வல்லமையாக அவளை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எலிசபெத்தை போல வாக்கு தத்தத்தை பெற்று நான் தேவனை துதிக்கிறேன் சொல்றவங்களாம் சார்ந்தவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எத்தனை வாக்கு தத்தங்களை அவனுக்கு கொடுத்தார் அல்லவா? ஊழியர்கள் மூலம் எல்லாம் வந்து பலிப்பதாக என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்தை பார்க்காமல் வசனத்தை பார்ப்போமா? சில நிமிடங்கள். ஒன்றை மட்டும் சொல்ல இன்னும் ஒரு காரியம் இருக்குது. ஆகவே மரியாள் தேவனை துதித்தாள். 3வது துதி மரியாள் 146. அவள் சொல்லுகிறாள், என் ஆத்துமா யாரை மகிமைப்படுத்துகிறது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், பல 100 வருடங்களுக்கு முன் ஏசாயா 7:14 தீர்க்கதரிசிக்கு மூலம் தேவன் சொன்னது என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஐசாயா 7:14. ஒரு கன்னிகை, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா சொன்ன அந்த வார்த்தை யார் வாழ்வில் வந்து பலித்தது? மரியாள் வாழ்வில். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட கன்னிகை. நிறைய அன்னைக்கு விர்ஜின்ஸ் இருந்திருப்பாங்க, அன்னைக்கு எல்லாம் நல்ல ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இவளை தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கையெல்லாம் வைத்துங்க பார்க்கலாம். உங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்களா? உங்கள் தெருவில் நிறைய பேர் இருக்காங்களா? உங்கள் பட்டணத்தில் நிறைய பேர் இருக்காங்களா? ஆனால் என்னை மட்டும் அவர் தெரிந்து கொண்டார். கைத்தட்டி அவருக்கு. அந்த தெருவில், அந்த நகரில், அந்த பட்டணத்தில், அந்த ஊரில் மரியாளை தேவன் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். God chose Mary in a village. அதுதான் தேவனுடைய திட்டம். விர்ஜினை தேடி கர்த்தர் வந்தார். ஆமென். இப்போ நான் அந்த விர்ஜினை நான் உங்களோட கம்பேர் பண்ணுறேன். நம்மளுடைய விர்ஜினிட்டி என்ன அப்படின்னா,
உலகத்தாலும் பாவத்தாலும் உலக காரியங்களினால கரைவிடாமல் இருக்கிறது தான் நம்முடைய விர்ஜினிட்டி. இன்னைக்கு இங்கே இருக்கிற விசுவாசிங்க எல்லாரும் கை வைத்துங்க, கை சுத்துங்க. விக்கிரகத்தாலும் உலகத்தாலும் சாபத்தால் என்ன படக்கூடாது. ஆமாம், தீபாவளி கொடுத்ததையும் வாங்கி தின்னுவிட்டு கிறிஸ்மஸ் கேக்கையும் தின்னாத, நீ விர்ஜின் கிடையாது. இப்போ விளங்குன்னு நினைக்கிறேன். விளங்குதா கொஞ்சமாவது? இஃப் யூ வாண்ட் டு பி எ விர்ஜின் ஃபார் ஜீசஸ், இயேசுக்காக நீ கற்புள்ள ஒரு மனைவியாக நீ இருக்கணும் அப்படின்னா எதால் கரைபடாமல் இருக்கணும்? உலகத்தால், விக்கிரகத்தால், பொல்லாத துன்மார்க்கர்களால். தேவனை நேசிக்கிறதோடே சேர்ந்து தேவனை நேசி, தேவனை நீ ஆராதி. இந்த விர்ஜினிட்டி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்டவர்களுக்குள் இயேசு உலாவி கொண்டிருப்பார். இப்படிப்பட்டவர்களுக்குள் இயேசு உள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிக்கொண்டே இருப்பார். எல்லாம் கைவித்து விக்கிரகத்தால் கரைபடாமல், உலகத்தில் உள்ள பொல்லாத பாவங்களினால் கரைபடாமல் தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா. கற்புள்ள மணவாட்டி என்பவள் யார்? whoever she may be. அவளுக்கு வயசு 12 இருக்கலாம், 15 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். ஆனா உலகத்தால் கரைபடாதவள் தான் தேவனுடைய மணவாட்டி. ஆமென். ஹல்லேலூயா. சபையாகிய மணவாட்டியே இயேசு இவனை தேடுகிறார். God is seeking a virgin, not corrupted by the world, corrupted by all the idols and things of the world. உலகத்தின் அந்த காலத்தினால் கரைபடாதவளை தேவன் தேடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எப்படி பாருங்க, மரியாளும் தாவீதின் வம்சத்தில் உள்ளவளாம். யாரு? மரியாள். கிடைச்ச புருஷனாகி யோசேப்பும் யாருடைய வம்சத்தில் உள்ளவனா? என்ன கோஇன்சிடென்ஸ் இல்லை? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் இப்படி சரியாக உனக்கு செய்வார்? சரியான காரியத்தையே தேவன் செய்ய அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூத பெண்கள் அவர்கள் தேடி யாரையும் போக மாட்டார்கள். அந்த குடும்பத்தினர் தான் பார்த்து இந்த பெண் இவருக்குன்னு சொல்லி நிர்ணயிப்பார்கள். அப்போ அப்படி நிர்ணயிக்கும் போது சரியாக தாவீதின் வம்சத்திலே 2 பேரும் வந்துட்டாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட விர்ஜினை கர்த்தர் தேடினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த மரியாள் மிகவும் வெளியேறப்பட்டவள். இந்த மரியாளை தூதன் சந்திக்கும் போது அந்த லூக்கா 1:28 டக்குன்னு எடுத்துக்கிடுங்க. 3 வார்த்தை சொல்றாரு. 1 கிருபை பெற்றவளே, 2வது கர்த்தருடனே கூட இருக்கிறார், 3வது ஸ்திரீகளுக்குள் என்ன செய்யப்பட்டவள் நீ. 3 வார்த்தை கைவிதி சொல்லுங்க. கிருபை பெற்றவளே. அன்னைக்கு அவங்கெல்லாம் சொன்னாங்க, நம்ம இங்க இருந்து சொல்லுவோமே இல்ல, கிருபை பெற்றவளே இல்ல, கர்த்தருடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள். நான் இந்த செய்தியை உடனே பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்லும்படி கேட்கிறேன். இந்த 3 வார்த்தையை பிரதர்ஸை பார்த்து கிருபை பெற்றவளே என்றோட கிருபை பெற்றவனேன்னு சொல்லுங்க. கிருபை பெற்றவனே. 2வது கர்த்தர் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் முழுது இதே சொல்லிட்டு இருங்க. பார்க்கும் போதெல்லாம் கிருபை பெற்றவனே. ஒருத்தருக்கு இப்படியே சொல்லுங்க. ஏதாவது சாபம் போட்டுறாதீங்க இல்ல, எல்லாம் கைவித்துங்க. உன் பிள்ளைய சாபம் போடாதீங்க, புருஷனை சாபம் போடாத, மனைவியை சாபம் போடாத. சத்தமா சொல்லுங்க. கிருபை பெற்றவனே கர்த்தரோடு இருக்கிறார், ஆசீர்வதிக்க பட்டவள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் அவளுக்கு யாருமே கொடுத்தது கிடையாது. ஆனால் this is the first time that she received such a kind of message. முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டாள். எத்தனை பேருக்கு இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு எடுத்துக்க போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் கிருபை பெற்றவள், எல்லாருக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. 1000 பிரச்சனை உனக்கு இருக்கலாம், பாடுகிட்டு இருக்கிறான், நான் சொல்றேன், நீ தான் எல்லாருக்குள்ள ஆசீர்வாதமானவன். ஆசீர்வாதம் கை தட்டுங்க வேகமா. ஹல்லேலூயா. You are blessed among all. இந்த பட்டணத்தில் தேவன் நம்முடைய சபை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய ஊழியத்தை கனப்படுத்தி வைத்திருக்கிறார், நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 5 நிமிஷம் எழுந்து நின்று கேட்கும்படி கேட்கிறேன் வசனத்தை. எல்லாரும் எழுந்து நின்று கையில் பைபிள் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ ஏஞ்சல் said 7-fold things to Mary. இந்த ஏஞ்சல் மறுபடியும் இயேசுவை பற்றி 7 காரியங்களை இந்த தூதன் சொல்லுகிறார். நான் வேகமா சொல்லி வாசிக்க நேரம் இல்லை. நீ ஒரு கன்னிகை, நீ தான் கர்ப்பவதி ஆவாய் என்று சொல்லுகிறார். 2வது பிறக்க போற பிள்ளையினுடைய பெயரை சொல்லுகிறார்.
நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கிடுங்க. லூக்கா 1:32 இருந்து இருக்குது. பிறகு பிறக்க போகிற அந்த இயேசு எப்படி இருப்பார் அதை மட்டும் வாசித்துருவோம். 1:32 பெரியவராயிருப்பார். எப்படி இருப்பாரா? எல்லாம் சொல்லுங்க, இயேசு யாரு? சொல்லுங்க, இயேசு யாரு? ஹல்லேலூயா. தூதன் 7 காரியங்களை இந்த மரியாளுக்கு சொல்லுகிறார். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் ஒருத்தரோட பேசும்போது உங்களை ரொம்ப கனப்படுத்தி உங்களோட பேசுவார். சாமுவேல்கிட்ட அவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறார். அப்படி தானே? மரியாளுக்கு என்ன நடக்கும் போது எது நடக்குமோன்னு தெரியாது. கல்யாணம் ஆகலை, என்கேஜ்மெண்ட் தான் இருக்குது, புருஷன் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பிறகு போகிற பையன் பேர சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட இந்த ஜெண்டர் ரிவீலிங்னு ஒன்று இருக்குது. பிள்ளை என்ன மாதிரி இருக்குன்னு வெளியே சொல்லக்கூடாது, அப்படி தானே? ஆனால் இந்த ஜெண்டர் ரிவீலிங் பரலோகம் மட்டும் சொல்லும். ஆமென், ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொல்லாதீங்க, வேற யாரும் சொல்லிடாதீங்க, ஆனால் பரலோகம் சொல்லும். ஆமென். அந்நாளும் ஜெண்டரை வச்சு கத்தத்தை கேட்ட ஒரு ஆண் மகன் என்றால் அப்படியே கத்தர் செய்வார். சில நேரங்களிலே கத்தர் ஜபங்களை எக்ஸ்ட்ராடினரியாக பதில் தருவார். கை வைத்து பறிஞ்சவங்கள ஆமேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை அசைச்சு சொல்லுங்க, பரலோக ரகசியத்தை வெளிப்படுத்தும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்தும். அப்போ இவளுக்கு ஒரு மகன் பிறப்பான். வேதத்திலே பெயர் சொல்லி பிறந்தவர்கள் 8 பேர். அதுல இயேசு 8வது. முதலாவது இஸ்மவேல் பெயர் சொல்லி பிறந்தது, 2வது ஈசாக்கு, இப்படி சொல்லிட்டே வரலாம். இங்க புதிய ஏற்பாட்டில் 2 பேர், யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் பெயர் சொல்லி பிறந்தவர்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் திடீர்னு சர்ச்சுக்கு வரல, இயேசு என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். விசுவாசித்தால் மட்டும் கைவைத்து சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I am not in the church in a surprising way, but I am called by God and being here. தேவனால் அழைக்கப்பட்டு நான் இங்கே இருக்கிறேன். திடீரென்று இங்கே வரவில்லை. அதனால தான் திடீர்னு ஓடிராத, திடீர்னு மறைஞ்சிராத, திடீர் நகர் திடீர் ஆள் மாதிரி மாறாத. தேவனனை அழைத்திருக்கிறார். இது தேவனை ஆராதிப்பது இட்ஸ் an appointment, இட்ஸ் நாட் யுவர் சாய்ஸ். எத்தனை பேருக்கு புரியுதா? இப்போ மரியாளுக்கு இயேசு வேணும்னா பிறக்கலாம், வேண்டாட்டி பிற அப்படியா? கட்டாயம் என்ன செஞ்சு தான் ஆவார். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க? ஆராதனை ஆப்ஷனா? முடிஞ்சா வரலாம், முடியாட்டி போகலாம். தேவன் இதை கவனிக்கிறார். இட்ஸ் நாட் a சாய்ஸ். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. அங்கே சொல்றாரு 32ல், தேவன் எனப்படும். உனக்கு பிறக்கிறது யாரு? என்னையா வானத்தையும் பூமியும் படைச்ச, செங்கடலை பிளந்த, மன்னாவை கொடுத்த இவரா எனக்குள்ள பிறக்க போறாரு? எஸ், தட்ஸ் ட்ரூ. தேவனே பிறக்கிறார். 5வது, தாவீதின் சிங்காசனம் என்ன செய்யப்படும்? என்ன பாருங்க, பிறக்கலை, இப்பதான் கன்சீவ் ஆகுது. அதுக்கு முன்னாலே இப்போ உங்களுக்கு எல்லாம் கவனிங்க, கவனிங்க. உன்னை தேவன் இந்த ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வரும் முன்னே, உங்களை தேவன் அழைப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னென்ன வைத்திருக்கிறார் என்று தேவன் முன்னாலே குறித்து விட்டார். எத்தனை பேர் எடுக்க ரெடியா இருக்கீங்க? கைவிதி ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கென்று முன்குறித்த எதையுமே நான் விடுறதில்லை. கைதட்டி ஆர்ப்பரிங்க. பைபிளை கீழே வச்சுட்டு 1 நிமிஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கென்று நீர் முன்குறித்து வைத்த ஆசீர்வாதம் உண்டு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே மரியாள்கிட்ட எல்லா டீட்டெயிலையும் சொன்ன தேவதூதன் இயேசுவை போல என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர். ஆமென். 6வது அந்த 33 வேர்ட்ஸ்ல ரூலர்ஷிப், அரசாளுவார் என்று சொல்லுகிறார். 7வதாக அந்த லூக்கா 1:33ல் எட்டர்னல் கிங்டம், முடிவில்லாத ராஜ்யம் உடையவர் இயேசு. ஹல்லேலூயா. சீக்கிரம் இதை மட்டும் சொல்லி பாருங்க, முடிவில்லாத ராஜ்யம். சொல்லுங்க, இயேசு முடிவில்லாதவர். என் வாழ்க்கையிலையும் முடிவு இருக்காது. இதை சொல்லுங்க, அவரே ஆதியும் அந்தமுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷமோ இந்த நாட்களில் யாராவது உங்களை பார்த்து உன்னை முடிச்சிருவேன் பாருன்னு சொல்லியிருந்தா சொல்லுங்க, என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? முடிவில்லாதவர். சத்தமா சொல்லுங்க சீக்கிரம். யார் அது? என்னை உன்னால் முடிக்கவே, என் குடும்பத்தை அழித்து விட உன்னால் முடியாதையா. காரணம் முடிவில்லா. கைதட்டி ஆர்ப்பரிக்க முடிந்தால் முடிவில்லாதவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் நாங்கள் இந்த 37 ஆண்டுகள் எத்தனை விபத்துக்கள், எத்தனை அடிகள், தடிகள், எத்தனை பிரச்சனைகள்.
ஆனால் இன்னும் வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டே இருப்போம். அங்கே இருக்கிற நீங்களும் அப்படித்தானே? ஏன் தெரியுமா? நம்ம கூட யார் இருக்கிறா? முடிவில்லாதவர். சத்தமாக சொல்ல முடிஞ்சாங்களாம் சொல்லுங்க, கையை சுத்துங்க. சாத்தானே என்ன நீ முடிச்சு விட முடியாது, என் குடும்பத்தை முடிச்சிட முடியாது, என் பிள்ளைகளெல்லாம் முடிச்சிடுன்னு சொல்ல முடியாது. என் கூட முடிவில்லாதவர். சத்தமா சத்தமா சொல்லுங்க, முடிவில்லாதவர் என்னோடு கூட இருக்கிறார். Eternal God is my refuge. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். Eternal God. இவ்வளவு சொன்ன மரியாள் சும்மா அவளால் இருக்க முடியுமா? 47வது வசனத்தில் அவள் எப்படி துதிக்கிறா பாருங்க. அப்பொழுது மரியாள், எல்லாம் சேர்ந்து வாசிக்க முடியுமா சொல்லுங்க. அப்பொழுது என் ஆத்துமா கர்த்தரை என்ன செய்கிறது? சரி போகட்டும், நான் சொல்லி உடனே முடித்து விடுகிறேன். சாரி ஃபார் த டிலே. இந்த மரியாளுடைய ஜபமும் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிடுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாளுடைய ஜபமும் பேரலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஆமென். நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அன்னாள் ஜபம் பண்ணும்போது பலவான்களை தள்ளினார், கொண்டார்னு சொல்லலாம் சொல்கிறாரு. அதே தான் யார் பேசுகிறா? இந்த மரியாள் பேசுகிறா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே நான் பேசுகிற வார்த்தை தேவன் சொன்ன வார்த்தையை நீ கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். உன் சொந்த வார்த்தையை நீ பேசாதே, யாருடைய வார்த்தையை பேச ஆரம்பி. எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கணும்? கைவிதி சொல்லுங்க. நான் யாருடைய வார்த்தையே பேசுவேன், யாருடைய வாக்குத்தத்தத்தையே பேசுவேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையே நான் பேசுவேன், வேதத்தில் கொடுத்ததையே நான் பேசிக்கிட்டு இருப்பேன். திஸ் மேரி ஸ்போக் வாட் ஹானா ஸ்போக். இல்லை எவ்வளோ பேரலல்ல. இதில் 15 வாக்கு தத்தங்களை ஷி மென்ஷன்ஸ். இந்த மரியாள் நேரமில்லை எனக்கு 15 வாக்கு தத்தங்களை அவள் சொல்கிறா. வேதத்தை அவள் அறிந்தவள், வசனத்தை அவள் அறிந்தவளாக இருந்தாள். இப்படி அவள் யாரை மகிமைப்படுத்துகிறாள்? தேவனை மகிமைப்படுத்துகிறாள். ஆமென் சொல்வோம். ஹல்லேலூயா. துதி தான் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை கொண்டு வருகிறது. கைவிதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். துதி நம்முடைய வாழ்க்கையில் கட்டுகளை உடைக்கிறது. பைபிளை கீழே மூடி வச்சுட்டு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லும்படி கேட்கிறேன். இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். துதி. யோவான் 6 அதிகாரம் 14 வசனத்தில் ஸ்தோத்திரம் பண்ண அப்பம் பெருக ஆரம்பித்தது. துதி பெருக்கத்தை கொண்டு வரும். துதி தேவனுடைய மகிமை கொண்டு வரும். துதி கட்டுகளெல்லாம் உடைக்கும். பவுலும் சீலாவும் துதித்து பாடினா சிறைச்சாலை உடைந்தது, அதிர்ந்தது. துதி தான் தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு கொண்டு வருகிறது. எத்தனை பேர் இந்த 30 துதியில் நானும் இணைந்து கொள்கிறேன்? சீக்கிரம் கைவைத்தி. சகரியா துதித்த அந்த துதியோடு, எலிசபெத்தின் அந்த துதியோடு, மரியாளின் துதியோடு சீக்கிரம் வாயை திறந்து, ஆண்டவரே நானும் இணைந்து நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ நீ சர்வ வல்லவர். நீங்கள் துதிக்க ஆரம்பித்து விட்டால் துதியின் உடையை உங்களுக்கு தருவார். கர்த்தர் சொல்லுங்க, உனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருவேன், அது துதியாவே இருக்கும். உன்னால துதிக்காம இருக்க முடியாது. ராத்திரி துதிப்ப, காலையில துதிப்ப, யார் என்ன சொன்னாலும் துதிப்ப. துதியின் உடை. ஐசாயா 61:3 says garment of praise. அது மட்டுமா? ஐசாயா 60:18 ஏசாயா 60:18 சொல்லுகிறது. கைவிதியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உன் வாசல்களை நான் துதியாக மாற்றுவேன். உன் வீடு என்ன வீடா மாறும்? இந்த ரெண்டையும் எத்தனை பேர் எடுத்துக்க போறீங்க சொல்லுங்க. நான் துதியின் உடையை அணிந்து கொள்கிறேன், என் வீடு துதியின் வீடாகவே. இப்ப கரங்களை தேடி யார் பாருங்க? ஆவில நன்றி. என் வீடு துதியின் வீடாகவே மாறுவதாக, துதியின் வீடாகவே மாறுவதாக. துதியின் ஆடை எனக்கு கொடுக்கப்படுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. Our address: Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620 East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.